நண்பர்களே, இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி, the best coaching center for civil engineers, the most successful institute for TNBSC engineering service exams. நம்ம இன்ஸ்டிடியூட்டில் நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து 16/7/2021 தொடங்க இருக்குது. அதற்கான அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியையும் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அடுத்து நடப்பு நிகழ்வுகள் பகுதி. தினம் ஒரு வள்ளுவம் பகுதி. உலகின் ஒரே பொதுமறையான திருக்குறள். முதல் பால் அறத்துப்பால், முதல் இயல் பாயிரையியல், அதிகாரம் வான் சிறப்பு. குறள் எண் 13. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. குறள் விளக்கம். மழை பெய்யாமல் பொய்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும். ஒரு கடல் சூழ்ந்த, கடல்ங்கிறது நிறைய நீர் பரப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம். அது இருந்துமே மழை நீர், மழை வந்து சரியான காலத்தில் சரியான பருவங்களில் பெய்யலை அப்படின்னா இந்த உலகமே வந்து பசியால் உழலும் அப்படின்றத அருமையாக சொல்லியிருக்காங்க வள்ளுவ பெருமான். அப்படிங்கிற கருத்தோடு அடுத்து போகிறோம். ஸோ இன்றைக்கி வழக்கம் போல் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். த ஹிந்து பேப்பரில் வந்த ஆர்டிக்கல், பேனல் டு மானிட்டர் அனிமல்ஸ் ஃபார் COVID-19 இன்ஃபெக்ஷன்ஸ். அதாவது வண்டலூர் ஜூவில் ஒரு 11 லைன் சிங்கங்களுக்கு வந்து டெஸ்ட் எடுத்தாங்க, COVID-19 டெஸ்ட்டு. அதில் 9 சிங்கத்துக்கு வந்து பாசிட்டிவ் வந்துருக்குது. ஸோ அது சார்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விலங்குகள் சரணாலயங்கள்லையும் பாதுகாப்பதற்கு ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க. அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். அடுத்து ஹிந்துவில் வந்த நேம் ஆஃப் ஆர்டிக்கல், பேனல் வில் லே ஸ்ட்ராங் பேஸ் ஃபார் நீட் எக்ஸம்ஷன். அமைச்சர் சொல்லியிருக்காங்க, அதாவது நீட் எக்ஸாம் மற்ற நுழைவுத் தேர்வுகள் தமிழ்நாட்டுக்கு தேவையா இல்லைங்கிறத ஆய்வு செய்வதற்கு சமீபத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு ஆணையம், ஒரு குழு அமைச்சாங்க. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அடுத்து ஹிந்துவில் வந்தது, பஞ்சாயத் பாசஸ் ரெசல்யூஷன் அகைன்ஸ்ட் ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன். ரீசெண்டாக எஸ்டர்டே வீடியோவில் கூட நம்ம சொன்னோம், அரியலூர் கடலூர் மாவட்டங்களில் வந்து ONGC நிறுவனம் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்காக தமிழ்நாடு அந்த பசுமை தீர்ப்பாயத்தில் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது ரிலேட்டடான ஒரு ரெசல்யூஷனை வந்து அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் வந்து அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அடுத்து இந்தியா 3 யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ் பிகின் நாவல் எக்ஸசைஸ். இந்தியா மற்றும் 3 ஐரோப்பிய நாடுகள் இணைந்து கடற்படை கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதை பற்றி பேச இருக்கிறோம். அடுத்து RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிளியர்ஸ் சென்டம்ஸ் வே ஃபார் PMC பேங்க் டேக் ஓவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க்குன்னு பேர் PMC. ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் பார்க்குறோம். அடுத்து ஒசாக்கா டு ஸ்கிப் விம்பிள்டன். இவங்க ஒரு டென்னிஸ் பிளேயர், ஜப்பானினுடைய நம்பிக்கை நட்சத்திரம். அவங்க வந்து விம்பிள்டனில் விளையாடலைங்கிற அறிக்கையை சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம ஒரே வரியில் உலகை அறிவோம் அப்படிங்கிற செய்தி துணுக்குகளும் பார்க்குறோம். போகலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு நியூஸ். நீங்கள் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க தமிழ்லேயும் சொல்லுங்கள் சார், இங்கிலீஷ்லேயும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் மெருகூட்டும் விதமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்றைக்கி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு பயனுள்ள அதாக அமையும்னு நினைக்கிறோம். ஸோ தமிழ்நாட்டில் புலி சரணாலயங்கள், தேசிய பூங்காக்கள், வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் ரிசர்வ் காடுகளில் உள்ள விலங்குகளிடையே COVID-19 தொற்று நோய்களை தடுப்பதற்கான ஆதரவையும் வழிகாட்டுதலையும் வழங்க 7 உறுப்பினர்களை கொண்ட மாநில அளவிலான பணிக்குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. அதாவது இவங்க யாருன்னா எல்லாமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ், சீஃப் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், அந்த ரேங்க் கேட்ரையில் இருக்கக்கூடியவங்க. இந்த 7 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இது என்ன அப்படின்னா விலங்குகளுக்கு COVID-19 தொற்று இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் கான்ஸ்டிடியூட்டட் a 7-member ஸ்டேட் லெவல் டாஸ்க் ஃபோர்ஸ் to provide support and guidance to prevent COVID-19 infections in the wild and among captive animals in tiger reserves, national parks, wildlife sanctuaries and reserve forest among others.
ஸோ இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்காவில் 11 சிங்கங்களின் மாதிரிகளை மிருக காட்சி சாலையின் நிர்வாகம் போபாலில் இருக்குது. ICAR, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அது சார்ந்த தேசிய உயிர் பாதுகாப்பு விலங்கு நோய்களுக்கான நிறுவனம். அது அங்கே அனுப்புனாங்க. அது எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம், அதுக்காக தான் அந்த நியூஸ். ஆக்சுவலாக போபாலில் இருக்குது, மத்திய பிரதேஷ் மாநிலம் போபாலில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அங்கே அனுப்பிச்சு கேட்டாங்க. ஆரம்பத்தில் 9 சிங்கங்களின் மாதிரிகள் வந்து SARS-CoV-2 அப்படிங்கிற கொரோனா COVID-19 டெஸ்ட்டுக்காக அனுப்புனாங்க. சாதகமாக பாசிட்டிவ் அதில் தெரிஞ்சிருக்கு. ஸோ இங்கிலீஷில் தி அறிஞர் அண்ணா ஜூலாஜிக்கல் பார்க் இன் வண்டலூர், the zoo administration had sent the samples of 11 lions housed in the park for testing for SARS-CoV-2 to the ICAR, National Institute of High Security Animal Diseases, Bhopal. Initially, the samples of 9 lions returned positive for SARS-CoV-2 and animals have been under active treatment since then. அப்படின்ற நியூஸை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே. அடுத்து தமிழ்நாடு நியூஸ் தான். பேனல் வில் லே ஸ்ட்ராங் பேஸ் ஃபார் நீட் எக்ஸம்ஷன். நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ நீட்டின் தாக்கத்தை பற்றி ஆய்வு செய்ய நீதிபதி AK ராஜன், ஓய்வு பெற்ற நீதிபதி, அவர் தலைமையில் ஒரு குழுவை அரசாங்கம் நிறுவியுள்ளது. ஏற்கனவே இந்த மாதிரியான தொழில் முறை படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுகள் வந்து வேண்டாம், அதை ரத்து செய்யணும்னு ஏற்கனவே ஒரு கமிட்டி பரிந்துரை செஞ்சாங்க. அந்த கமிட்டிக்கு பேர் M. ஆனந்த கிருஷ்ணன் கமிட்டி. அவருடைய தலைமையிலான 2006 போடப்பட்ட குழு. அவங்க ஏற்கனவே தொழில்முறை படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுகள் வேண்டாம், அப்படி அதை ரத்து செய்யலாம் அப்படிங்கிற பரிந்துரை செய்யப்பட்ட கமிட்டி. இப்போ அதே மாதிரி நீதிபதி AK ராஜன் அவர்கள் தலைமையிலையும் ஒரு குழுவை வந்து அரசாங்கம் நிறுவியுள்ளாங்க. ஸோ நீட் சார்பாக அது டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ நீட் சார்பாக அமைக்கப்பட்ட குழுன்னு நமக்கு கொஷினில் வரலாம், அதுக்காக தான். தி கவர்மெண்ட் ஹேஸ் எஸ்டாப்ளிஷ் எ கமிட்டி headed by Justice AK Rajan, retired, to study the impact of NEET, keeping the M. Anandakrishnan committee, which was constituted in 2006 and recommended the cancellation of entrance examination for professional courses as a model. இந்த இப்போ சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இட்ஸ் எ எக்ஸாம்பிள் as a model commission of M. Anandakrishnan committee in 2006 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நன்றி நண்பர்களே. அடுத்து பார்க்கலாம். ஸோ பஞ்சாயத் passes resolution against hydrocarbon exploration. Yesterday we have discussed one thing. இந்த கடலூர் அண்ட் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து 12 இடங்களில் வந்து ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான திட்டத்திற்கான தமிழ்நாடு அந்த கிளியரன்ஸ் பசுமை தீர்ப்பாயம் சொல்லக்கூடிய அதில் கிளியரன்ஸ்க்காக அப்பீல் பண்ணியிருந்தாங்க ONGC. ஸோ அதை பற்றி ஒரு ஆர்டிகிள் பார்க்குறோம். ஸோ அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் தாலுக்காவில் உள்ள புதுக்குடி கிராம பஞ்சாயத்து, அந்த கிராமத்தில் மட்டுமல்ல முழு மாவட்டத்தில், அரியலூர் மாவட்டம் முழுவதுமே ஹைட்ரோ கார்பன்களை ஆராயும் எந்த ஒரு நடவடிக்கையையும் எதிர்க்கும் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. இந்த தீர்மானத்தை வியாழக்கிழமை நடந்த கூட்டத்தில் பஞ்சாயத்து தலைவர் J. ராஜேந்திரன் அவர்கள் ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டார். அப்போ அதே மாதிரி இதில் பஞ்சாயத்து ராஜ்லேயும் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலாம். நம்ம இது வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய மாநில சட்டப்பேரவைகளில் தான் தீர்மானம் நிறைவேற்றுறோம், அதே மாதிரி இந்திய நாடாளுமன்றங்களில் தான் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சோம். ஆனால் பஞ்சாயத்து ராஜ், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய உள்ளாட்சி துறைகளும் ஒரு நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பு தான். அந்த உள்ளாட்சி துறைகள்லேயும் இந்த மாதிரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ண முடியும், அதுக்கும் வெயிட்டேஜ் உண்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த புதுக்குடி வில்லேஜ் பஞ்சாயத் இன் ஆண்டிமடம் தாலுக், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் has passed a resolution opposing any move to explore hydrocarbon, not just in the village but the entire district. The resolution was adopted and signed by Panchayat President J. Rajendran at a meeting on Thursday அப்படின்ற நம்ம பார்க்குறோம். அப்போ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுங்கிறது நமக்கு தெரியும். டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிறத ஜில்லா பரிஷத்தும்போம். அதே மாதிரி பிளாக் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வில்லேஜ் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுதான் பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பஞ்சாயத்து ராஜில் இந்த மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றலாம், நிறைவேற்றி மாவட்ட கலெக்டருக்கு அனுப்புவாங்க. ஸோ அது வந்து பரிசீலிக்கப்படும். அந்த மாதிரியான கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொசீஜருங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல.
அடுத்து இந்தியா நியூஸாக நம்ம பார்க்குறது இந்தியா ஐரோப்பிய யூனியன் கடற்படை கூட்டு பயிற்சியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்தியா 3 யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ் பிகின் நாவல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க நண்பர்களே. ஸோ இந்தியா 3 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கடற்படை பயிற்சியை தொடங்குகின்றன. முதல் இந்திய கடற்படை மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய கடற்படை பயிற்சி ஏடன் வளைகுடாவில் வெள்ளிக்கிழமை தொடங்கியது. 2 நாள் பயிற்சியில் 4 கடற்படைகளை சேர்ந்த 5 போர் கப்பல்கள் பங்கேற்கின்றன. இத்தாலியின் ITS கராபினர், ஸ்பானிஷோட சேர்ந்த கடற்படையின் ESPS நவரா மற்றும் பிரான்சின் FS டோனரே மற்றும் FS சர்கோஃப் ஆகியோருடன் INS இந்தியாவினுடைய கப்பல் த்ரீகண்ட் இந்த பயிற்சியில் பங்கேற்கின்றது அப்படிங்கிற செய்தி. ஸோ இங்கிலீஷில் இந்தியா 3 யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ் பிகின் நாவல் எக்ஸசைஸ் த மீடியன் இந்தியன் நேவி அண்ட் யூரோப்பியன் யூனியன் நாவல் ஃபோர்ஸ். அது அந்த நேம் கேட்பாங்க தம்பி, அதை பார்த்துக்குங்க. அந்த நேமை மட்டும் கொடுத்து இந்த எது சார்ந்தது அப்படிம்பாங்க. அந்த EUNAVFOR அப்படின்ட்டுருக்குல்ல, அது வந்து யூரோப்பியன் யூனியன் நாவல் ஃபோர்ஸ்னு பேர். இது விச் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அப்படின்னு கொஷினில் வரலாம். ஸோ அதுக்கு தான் அது. ஸோ பிகின் இன் தி கல்ஃப் ஆஃப் ஏடன் ஆன் ஃப்ரைடே. 5 warships from 4 navies are participating in the 2-day exercise. INS Trident அப்படின்னு சொல்லலாம் is participating in the exercise along with Italy's ITS Carabirne ஆமாம். The Spanish Navy's ESPS Navarra and FS Tonere and FS Sarkov of France இந்த படைகளில் சேர்ந்து கூட்டு பயிற்சி. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நாவல் எக்ஸசைஸ் ஃபார் என்ன அப்படின்னா, போத் கண்ட்ரிஸ் வில் பி எக்ஸசைஸ், அவங்களுடைய டெக்னாலஜி இவங்களுடைய டெக்னாலஜி அக்கார்டிங் வித் நாவல் எக்ஸசைஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பகிர்ந்து பயிற்சி அளிச்சுக்கிறது. ஸோ அதுதான், அது நிறைய நேமில் வந்து ஒவ்வொரு ஆண்டு நடைபெறும். ஸோ அதனோட ஒரு பகுதியாக அதை பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் RBI கிளியர்ஸ் சென்ட்ரம்ஸ் வே ஃபார் PMC பேங்க் டேக் ஓவர். இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் நண்பர்களே. PMC வங்கி கையகப்படுத்துவதற்கான மையத்தின் வழியை ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தியிருக்குது. என்ன அப்படின்னா, நெருக்கடி நிறைந்த பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கியை கையகப்படுத்த வழிவகுத்து இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சிறிய நிதி வங்கியாக அதை அமைக்க சென்ட்ரம் நிதி சேவை நிறுவனம் ஏற்கனவே இருக்குது, அவங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. கொள்கை ரீதியான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போ என்னென்னா, பஞ்சாப் மகாராஷ்டிரா சேர்ந்த அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை வந்து சென்ட்ரம் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறத ஒரு ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்க்காக மாற்றுறாங்கங்கிறது அந்த இடத்துல. ஸோ ரீசெண்டாக எந்த பேங்க் வந்து இந்த பேங்க்காக மாற்றப்பட்டது அப்படின்னலாம் கேட்கலாம். ஸோ அந்த கொஷினுக்கு தான் இது. RBI clears Centrum's way for PMC bank takeover. Paving the way for the takeover of crisis ridden Punjab and Maharashtra cooperative bank, the Reserve Bank of India granted in principle approval to Centrum Financial Services to set up a small finance bank அப்படின்ற நேமில் இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா, நிறைய ஃபினான்ஷியல் அதில் வந்து ஓவர்லுக் ஆகிருக்கு நிறைய வந்து. ஸோ அது வந்து களையிறதுக்கு தான் இந்த சென்ட்ரம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு கொடுக்குறாங்க. சென்ட்ரம்ங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அதில் இந்த பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கை வாங்கிறதுக்கான ஒரு அப்ளை செஞ்ச ஒரு கேண்டிடேட்டோட நேம் தான் அது. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டை பற்றி பார்க்குறோம். ஸ்போர்ட்ஸ். ஒசாக்கா டு ஸ்கிப் வெம்பிள்டன். அதே மாதிரி இந்தியா நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, நீரஜ் வினேஷ் யூரோப் எக்ஸ்டென்ஷன் அப்ரூவல் என்னென்னு பார்ப்போம் நம்ம. ஸோ விளையாட்டை பற்றின நியூஸு. ஜப்பானிய நட்சத்திரம் நவோமி ஒசாக்கா வெம்பிள்டனிலிருந்து விலகியுள்ளார். இந்த ஒசாக்கா ஸ்கிப் வெம்பிள்டன் ஜப்பானிஸ் ஸ்டார் நவோமி ஒசாக்கா ஹேஸ் வித்ட்ரான் ஃப்ரம் வெம்பிள்டன் அப்படின்னு. ஏற்கனவே நம்ம ரஃபேல் நடால் அவர்கள் வந்து ஒலிம்பிக்லேயும் வெம்பிள்டன்லேருந்து விலகினாருங்கிற ஒரு மென் ஸ்போர்ட்ஸ்மேனை பார்த்தோம். அது மாதிரி இங்கே விமென் நவோமி ஒசாக்கா, இவங்க வேர்ல்டு நம்பர் 2 டென்னிஸ் வீராங்கனை. இவங்க வந்து இப்போ விளையாடலைன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, இவங்க வந்து ஃப்ரான்ஸ் ஓப்பன் இப்போ நடந்ததில் ஃப்ரெஞ்ச் ஓப்பனில் இவங்க வந்து தோல்வி அடைந்தாங்க. அதில் மன உளைச்சலில் இருக்கிறதா அவங்களுடைய ஏஜென்ட் சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்து பார்த்திங்கன்னா, டோக்கியோ ஒலிம்பிற்கு புறப்படுவதற்கு முன் ஜூலை 25
அடுத்த மாதம் ஜூலை 28 ஒலிம்பிக் தொடங்க இருக்குது ஜப்பான் டோக்கியோவில். ஸோ அதுவரை ஜாவலின் வீசுவர், ஜாவலின் த்ரோ நீரஜ் சோப்ரா. இது ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இங்கிட்டெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த சைடு ஸ்போர்ட்ஸ் மேன் கொடுப்பாங்க, நம்மளை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின்ஸ்லாம் இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டைப்பில் இந்த கொஷின்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ வீசுபவர் நீரஜ் சோப்ரா மற்றும் மல்யுத்த வீரர் வினேஷ் ஃபோகாட் ஆகியோருக்கான பயிற்சி முகாம்களை நீட்டிக்க விளையாட்டு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இவங்க வெளிநாடுகளில் பயிற்சி பெற்றுக்கிட்டு வராங்க, அதனால் அவங்க பயிற்சியை வந்து மேலும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாவலின் வீசுபவர் நீரஜ் சோப்ரா பார்த்திங்கன்னா ஸ்வீடன் நாட்டில் பயிற்சி பெற்றுக்கிட்டு வர்றார். அதே மாதிரி ரெஸ்லர் சொல்லக்கூடிய வினேஷ் ஃபோகாட் வந்து யூரோப்பியன் யூனியனில் ஒரு இதாக இருக்கக்கூடிய டான்சானியா அந்த நாட்டில் வந்து அவங்க வந்து பயிற்சி பெற்றுக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இங்கே த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஹேஸ் அப்ரூவ்ட் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆன்கோயிங் ட்ரைனிங் கேம்ப்ஸ் ஃபார் ஜாவலின் த்ரோவர் நீரஜ் சோப்ரா அண்ட் ரெஸ்லர் வினேஷ் ஃபோகாட் அப்ராட் டில் ஜூலை 25 பிஃபோர் தே லீவ் ஃபார் த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ். டோக்கியோ ஒலிம்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் லீவ் டேட், அது வரைக்கும் என்ன பண்ணலாம், அன்டில் டேட் ட்ரைனிங் வில் பி கண்டினியூ. அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,81,00,000 இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம நியூஸாக பார்க்குறோம். அதே மாதிரி இன்னும் கூடுதல் தகவலாக பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் இப்போ அவங்க வந்து அந்தந்த நாடுகளில் பயிற்சி பெறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ வந்து அதுக்கு கூடுதலாக ஒரு ரெஸ்லர் இருக்கார் ரஷ்யாவில், அவர் வந்து பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்கிறார். ரஷ்யாவில் கூடுதல் ஸ்பேரிங் பங்காளராக ஆண்களின் 70 கிலோ அண்டர் 23 உலக சாம்பியன் மிர்ஷா ஸ்குலூக்கியாவிடம் பயிற்சி பெற்று வரும் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா. இவர் வந்து ரெஸ்லர், இவர் பஜ்ரங் புனியா. இவரும் வந்து டோக்கியோ ஒலிம்பிக்கில் கலந்துக்க போகிறார். அந்த திட்டத்திற்கும் அரசாங்கத்தின் மிஷன் ஒலிம்பிக் செல், மிஷன் ஒலிம்பிக் செல்லுன்னே ஒன்று இருக்குது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில். அந்த மிஷன் ஒலிம்பிக் செல் எஸ்பெஷலி எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் எதுக்கு அப்படின்னா இந்த ஒலிம்பிக் இதுக்காகவே தொடங்கப்பட்டது. ஸோ ஒப்புதல் அளித்தது. த கவர்மெண்ட்ஸ் மிஷன் ஒலிம்பிக் செல் ஆல்சோ அப்ரூவ்டு ரெஸ்லர் பஜ்ரங் புனியா ப்ரப்போசல் டு எங்கேஜ் மென்ஸ் 70 kg அண்டர் 23 வேர்ல்டு சாம்பியன் மிர்சா ஸ்குலூக்கியா ஆஸ் அடிஷ்னல் ஸ்பேரிங் பார்ட்னர் இன் ரஷ்யாவில் இவர் வந்து பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்கார். மிர்சா ஸ்குலூக்கியாங்கிறவர் ஏற்கனவே ஒலிம்பிக்கில் வந்து கோல்டு மெடலிஸ்ட், அவர் வந்து வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்கிறார். இதெல்லாம் அடிஷ்னல் நியூஸ் நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து ஒரே வரியில் உலகை அறிவோம் செய்தி துணுக்குகள் பார்க்குறோம் நண்பர்களே. தமிழ்நாடு டிவிஎஸ் நிறுவனம் ஓசூரில் உள்ள தனது தொழிற்சாலை வளாகத்தில் 50 ஏக்கரில் வந்து பரப்பளவில் பறவைகள் சரணாலயம் ஓசூரில் பார்த்திங்கன்னா டிவிஎஸ் நிறுவனம் உங்களுக்கு தெரியும். டூ வீலர்ஸ் நிறைய தயாரித்து சப்ளை செய்யக்கூடியது ஓசூரில் அந்த இண்டஸ்ட்ரி இருக்குது. அவங்க நூற்றுக்கணக்கான தாவரங்கள் விலங்கினங்கள் வாழ்வாதாரத்துக்கான மிக பெரும் பசுமை வாழ்விடத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இன்னொரு பறவைகள் சரணாலயம் ஒரு 50 ஏக்கர் பரப்பளவில் அவங்க நிறுவனத்தினுடைய வளாகத்துக்குள்ளே உருவாக்கியிருக்கிறாங்கிற நியூஸை நம்ம பார்க்குறோம். இதில் வந்து கேட்கலாம், நியூவாக ஒரு ப்ரைவேட் செக்டார் வந்து உருவாக்கியிருக்கிற சரணாலயம் எதுன்னு கூட கேட்கலாம். ஸோ அடுத்து இந்தியாவில் பள்ளிகளில் மதிய உணவு சேவைக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு. 43வது கவுன்சில் கூட்டம் நடந்தது உங்களுக்கு தெரியும். ஸோ 43வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் அது கடந்த மாதம் மே மாதம் 28 நடந்தது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டதில் பார்த்திங்கன்னா இது பள்ளிகள் அங்கன்வாடி உள்ளிட்ட கல்வி நிலையங்களில் இதை பற்றின ஒரு நியூஸ் கூட நம்ம போட்டிருக்கோம். பள்ளிகள் அங்கன்வாடி உள்ளிட்ட கல்வி நிலையங்களில் அரசு நிதி மூலமாகவோ அல்லது தனியார் நிறுவனத்தின் நன்கொடை மூலமாகவோ மதிய உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அதற்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்களிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. த கவர்மெண்ட் ஃபண்டட் ஸ்கூல் ஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூடிங் அங்கன்வாடி லஞ்ச் ப்ரோக்ராம், தட் இஸ் மிட் டே மீல் ப்ரோக்ராம், மதிய உணவு திட்டம் வித் டொனேஷன்ஸ் ஃப்ரம் ப்ரைவேட் கம்பெனி வில் பி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. அப்போ ஜிஎஸ்டியிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது. எந்த திட்டத்திற்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு சமீபத்தில் அளிக்கப்பட்டதுன்னு கொஷின் கேட்கலாம். அதற்கான நியூஸாக இதை பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா குவஹாத்தியில் சாரு சஜாய் விளையாட்டு அரங்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமும் அசாம் மாநில அரசும் இணைந்து அமைத்த 316 படுக்கைகள் கொண்ட கரோனா மருத்துவமனையில் நிறைய அந்தந்த அரசாங்கம் அமைச்சிக்கிட்டு வராங்க. இதில் என்ன கொஷின் கேட்கலான்னா டிஆர்டிஓ சார்பில் அமைக்கப்பட்ட மருத்துவமனை எந்த மாநிலம்னு கேட்கலாம், எந்த இடம்னு கேட்கலாம். அதுக்காக தான் இந்த கொஷின் நம்ம பார்க்குறோம். கொரோனா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அட் தி சாரு சஜோய்
ஸ்டேடியம் இன் குவஹாட்டி. 316 316 beds jointly constructed by the company DRDO, Defense Research and Development Organization and the state government of Assam. இவங்க இணைந்து தான் இந்த 316 படுக்கைகள் கொண்ட கொரோனா மருத்துவமனையை நிறுவியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அடுத்து நியமனம்ங்கிற டாப்பிக்கில் என்ன பார்க்குறோன்னா, அமெரிக்காவில் உள்ள 131 ஆண்டுகள் பழமையானதும் உலக புகழ் பெற்றதுமான இலினோய் பல்கலைக்கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்கும் முதல் இந்தியர் திருவாரூரை சேர்ந்த ராஜகோபால் ஈச்சம்பாடி அப்படிங்கிறவர் நியூலி அப்பாயிண்டட் ஆஸ் அங்கே வந்து ஒரு ஹெட்டாக தலைவராக பொறுப்பேற்கிறார் அந்த பல்கலைக்கழகம். அது ரொம்ப புகழ்வாய்ந்த பல்கலைக்கழகம், யூஎஸில் இருக்குது, தட் இஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடியது. ஸோ அதான் பார்க்குறேன். திருவாரூர் ராஜகோபால் ஈச்சம்பாடி இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு டேக் சார்ஜ் as the president of 131-year-old and world renowned University of Illinois in the United States அப்படிங்கிற நியூஸை பார்க்குறோம். இது அப்பாயிண்டடில் பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நியமனம் பார்க்குறோம். கனடா உச்சநீதிமன்ற நீதிபதியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மஹமூத் ஜமால். அவருடைய பெற்றோர் பார்த்திங்கன்னா கென்யாவில் வசித்த போது அவங்க வந்து அங்கே பிறந்தவர், கென்யாவில் பிறந்தார். அவர் ஒரு கருப்பினத்தவராக இதில் நம்ம தெரியுது. அப்போ என்ன இதில் ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்நாட்டு உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட முதல் கருப்பினம் இவர் தான். கனடா நாட்டினுடைய நீதிமன்றத்துக்கு நியமிக்கப்படும் முதல் கருப்பினத்தைச் சேர்ந்த நீதிபதி என்கிற பெருமை இவருக்கு கிடைக்குது. ஏன்னா கென்யாவில் பிறந்திருக்கார், கருப்பினத்தவரை சேர்ந்தவர். அவங்க வம்சாவளி, அவங்க அப்பாலாம் வந்து கென்யாவில் இருந்தவங்க. ஸோ மஹமூத் ஜமால்ங்கிறவர் இப்போ கனடாவோட சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கக்கூடிய இதுக்கு வந்து ஜஸ்டிஸாக இருக்காங்க. அடுத்து ஐநா பொதுச் செயலாளராக மீண்டும் தேர்வு பெற்றார் ஆண்டோனியோ குட்ரெஸ் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். இவர் பார்த்திங்கன்னா 2022ஆம் ஆண்டு தான் ஜனவரி 1ஆம் தேதி பொறுப்பேற்க உள்ளார் மீண்டும். அது வரைக்கும் இவர் இப்போ இந்த ஃபஸ்ட்டு அப்பாயிண்டட்லேயே இருப்பார். செகண்ட் டைம் எலெக்டட் ஃபார் எதுக்கு அப்படின்னா 2022 to 2026 வரைக்கும் செகண்ட் டைம்ஸ் எலெக்டட் ஃபார் 2022 to 2026 ஆண்டோனியோ குட்ரெஸ், ஐநாவினுடைய பொதுச் செயலாளர். அப்போ யுஎன் ஜென்ரல் அசம்பிளியோட ஜென்ரல் செக்ரட்டரி மீண்டும், அதாவது அகைன் எலெக்டட் ஃபார் யுஎன் ஜென்ரல் அசம்பிளி ஆஸ் எ செக்ரட்டரி ஆண்டோனியோ குட்ரெஸ் அப்படிங்கிற நியூஸை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ 2026 டிசம்பர் 31 வரைக்கும் இவர் பதவியில் நீடிப்பார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். நன்றி நண்பர்களே. இன்றைக்கி பார்த்த அனைத்து தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நம்புகிறோம். நீங்கள் கேட்டது மாதிரி இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வழங்குகிறோம். இன்னும் நாங்கள் அப்டேட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அதையெல்லாம் சரி பண்ணி உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இன்னும் மேலும் எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நீங்கள் எங்களுடைய பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி நண்பர்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.